இந்நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவுபவர்கள் V-Care, a clinic for hair and skin. அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த வாரங்களில் குழந்தைகளும் ஊடகமும், மீடியா அண்ட் சில்ட்ரன் அப்படின்ற நல்ல ஒரு அற்புதமான தலைப்பை எடுத்து பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக நாமளே யோசிக்க முடியாத பல திருப்பங்கள் அமைஞ்ச மாதிரி நிறைய செய்திகளை வந்து அருட்தந்தையர்களும் சிஸ்டரும் அண்ணனும் அழகாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. சில சமயம் பார்த்தா இவங்க பேசுகிறத பார்த்தா, இது எங்கேயோ இருக்குது, என்ன மாதிரியான விஷயமா இவங்க கொண்டு போகிறாங்க, இவ்வளோ ஆழமாக அதில் இந்த விஷயம் இருக்குதா, நம்ம தெரியாமல் போச்சு. ஏதோ பையன் வந்து மொபைலை பார்த்துட்டு இருக்கிறான், பார்த்துட்டு போகிறான் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே அவன் என்ன பார்க்குறான், அவன் எப்படி பார்க்க வைக்கப்படுறான், அதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு அரசியல் என்ன, அதனுடைய உருவாக்கம் என்ன, இதெல்லாம் வந்து நினச்சே பார்க்க முடியல. அவ்வளோ ஒரு தன்மை வாய்ந்ததாக இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம், இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமுன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க முடியலன்னா கூட மாதா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனலில் போய் இந்த நிகழ்ச்சி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, அரம்சை பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதில் இருக்கும் எபிசோட்ஸ் இருக்கும், பாருங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்லதை பகிர்வோம். நிச்சயமாக நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் இந்த வாரம் என்ன பேச போகிறோன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம என்ன பார்த்தோன்றதை ஒரு சின்ன ரீகேப் பார்த்தலாம். வழக்கமாக வெளியிலேருந்து வர நியூஸ் எல்லாம் சார்புத்தன்மையோடு தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு குழந்தைங்களுடைய அதிக பாதிப்பை ஏற்படுத்துதா அப்படின்றத பற்றி சொல்லுவோம். குழந்தைங்க படிக்கிற காலகட்டத்தில் அந்த டைமுக்கு உட்கார்ந்துருக்க முடியாது. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள நோக்கி இருக்கும். அவங்களுடைய நச்சரிப்பு தாங்காம நிறைய விஷயங்கள் வாங்குவாங்க. என்னோட கம்ஃபர்ட் ஜோன், எனக்கு எப்போ வேணுமோ நான் பார்க்கறேன். அந்த ஒரு சமூக அக்கறையை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா அரம்சை தான். ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்ன பேசணுன்றது நல்லா தெளிவாக இருக்குது. இப்போ தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பேச போகிறோம். வாங்க பேசலாம். நாம் எதை பேசினாலும் என்ன பேசினாலும் எங்கே சுற்றினாலும் கரெக்டாக வந்து நிற்கிற இடம் வந்து சோஷியல் மீடியா. ஏன்னா இன்றைக்கி அதுதான் அதிகமாக பழக்கத்தில் இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம கண்கூட பார்க்குறோம். ஆனால் எனக்கு ஃபாதர்கிட்ட அது ரொம்ப ஃப்ரம் த பிகினிங், ஆரம்பத்திலிருந்தே வந்து இல்லைப்பா நீங்கள் அதெல்லாம் இல்லை, இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம், கையில் வந்துருச்சு, எல்லாமே ஒருங்கிணைஞ்சிருச்சு அப்படின்றத ரொம்ப ஆழமாக திரும்ப 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 வலியுறுத்தி. ஏன் ஃபாதர் என்ன 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 இதுக்குள்ளே ஏதோ இருக்குது? இல்லை, அப்படி இல்லை. நம்ம வீடுகளுக்கு வந்து விடுமுறைக்கு போகிறோம். அப்போது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்குறோம். அக்கா வீடு, அக்கா பிள்ளைங்க இருக்கிறாங்க, அண்ணன் பிள்ளைங்க இருக்கிறாங்க, பக்கத்தில் நமக்கு தெரிந்த நண்பர்களுடைய பிள்ளைகள். அப்போ அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை கொண்டு இருக்கிறாங்கிறத அப்சர்வ் பண்ணும் பொழுது வீட்டில் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. முன்னாடி ஒரு காலத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் டிவிக்கு முன்னாடியே உட்காந்துருக்குறான். இப்போ என்ன, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது எங்கள் அம்மா பேசியிருந்தாங்க, நான் சிறுவனாக இருக்கும்போது அப்பா பேசியிருந்தேன், யாராக வரும்பொழுது எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் மொபைலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க மாறுறாங்க. குழந்தைகள் மாறுது. இப்போ யார் டிவி இருக்குது, பெரிய டிவி இருக்குது, ஆனால் என்ன சொல்லுவாங்க, டிவி யாரும் பார்க்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ எப்போ பார்த்தாலும் மொபைலில் இருக்கிறாங்க. மொபைலில் நம்ம எடுக்கும்பொழுது சண்டை வருது. அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள் வந்து விரோதியாக பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் தான் நான் மொபைல் பார்த்துட்டு இருந்தேங்கிறான், ஆனால் அது மணிக்கூர் கணக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த புள்ளியிலேருந்து நான் வந்து அதை வலியுறுத்தி சொல்கிறேன். வந்து தொலைக்காட்சிக்குடைய ஆதிக்கம் குழந்தைகளுக்கு இருக்குது, திரைப்படத்தினுடைய தாக்கம் குழந்தைகளுக்கு இருக்குது. ஆனால் அந்த எல்லாமே ஒரு மொபைல் டிவைஸ் வழியாக வரும்பொழுது அந்த தாக்கம் இன்னும் ஆழமாக பதியுது, அது இன்னும் அதிகரிக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். பொதுவாக வந்து தொலைக்காட்சி கூட அந்த நிகழ்ச்சியை விரும்பினா பார்க்கலாம், திரைப்படம் வீட்டில் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போனால் பார்க்கலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. யார் இல்லைனாலும் அது தன் சொந்த விஷயமா இருக்குது. அவங்க அதை வந்து எப்போ வேணால், எந்த நேரத்தில் வேணால், எந்த நொடியில் வேணால் அதை அக்சஸ் பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள், இது என்ன எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ நம்ம இருந்துகிட்ருக்குறோம்? குழந்தைங்களுடைய கைகளில் இப்பொழுது சமூக ஊடகமாக இருக்கக்கூடிய இது மொபைல் ஃபோனு, அதுக்குள்ளே இருக்கிற சோஷியல் நெட்வொர்க்ஸ், சோஷியல் மீடியாஸ் நிறைய போய்ட்டு எப்படி என்ன மாதிரி? ஒரு 102 ஸ்கூல்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் ஒரு 6 காலேஜ் சேர்த்து. இங்கே காங்கிரிகேஷன் காமனாக ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அதில் வந்து நிறைய மீடியா மன்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது, போய் பார்வையிடுறோம். நேற்றுக்கு ஒரு உதாரணத்துக்கு எங்களோட ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தை நான் போய் பார்க்குறேன். 120 பேர், ஒரு பெரிய ஹாலில் செட்டப். அவங்க எனக்கு எல்லா டெமோவும் பண்ணி காட்டுறாங்க. அதில் வர எல்லா சாங்குமே நம்ம மீம்ஸில் வர சாங்கை கட் பண்ணி
அழகாக போட்டிருக்காங்க. இவங்க எனக்கு மைம் பண்ணி காட்டுறாங்க. ஃபேஸ்புக் வேணுமா, இன்ஸ்டோ வேணுமா, எதெல்லாம் அதில் டிமெரிட்ஸோ அதெல்லாம் அழகாக காட்டுறாங்க எனக்கு. நானும் அமைதியாக பார்த்து அதையெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி அதை ஃபாதர் வின்சென்ட்டு கூட காட்டுறேன், இங்கே பாருங்கன்னு. அப்போ ஒரு சின்ன ஒரு செக் வச்சு பார்த்தேன். ஹெச்எம் சிஸ்டர் வெளியில் போயிடலாமா அப்படின்னு கேட்டேன். போயிரட்டும் அப்படின்னு சொல்லிச்சுங்க, போயிட்டாங்க. இந்த 120 பேரில் உண்மையாக நான் ஒருத்தட்டி பேச போகிறதில்ல. மொபைல் யூஸ் பண்ணாதவங்க யாருன்னு கேட்டேன். 2 குழந்தைங்க கை தூக்குச்சுங்க. நீங்கள் 2 பேரும் எந்திரிங்க, எந்த கிளாஸ்? என்னன்னா 6ஆம் கிளாஸ் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க 2 பேர் ஹாஸ்டலில் இருக்காங்க, அதனால் அவங்களால அந்த மொபைல் யூஸ் பண்ண முடியாது. இவங்க இந்த மாதிரி இருக்கிறதோட விளைவுகள் என்னென்னா, என்னை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த மட்டும் பெரிய ட்ராபேக் அது. வீட்டிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போன பிற்பாடு அதை ஸ்க்ரோல் பண்ணுறது, எடுத்து 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 தேய்க்கிறது. நீங்கள் ஒரு ஆசிரியர், நானும் ஒரு ஆசிரியராக இருந்துட்டு வந்திருக்கேன். சோஷியல் மீடியாவில் போன வருஷம் 10th ஸ்டாண்டர்ட் பரீட்சை எழுதிட்டு ஒரு பையன் வரான். வந்துட்டு பேகை வச்சதுமே மொபைல் எடுக்கிறான். அப்பா சாதாரண தொழிலாளி. தம்பி நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அந்த ஃபோனை வச்சுட்டு போன்னு சொல்கிறாரு. வைக்கல, வாங்கி வச்சுட்டு வெளியில் போயிட்டாரு. வரப்போ கதவு சாத்தி இருக்குது. என்னடா இன்னும் சாப்பிட வரல, படிக்கிறான்னு திறக்கிறாரு. கமிட்டட் சூசைட், டிப்ரெஷன். டாக்டர் ஒரு ஸ்டூடெண்ட்டை இழுத்துட்டு போய் டிப்ரெஷன் சொல்றீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டிப்ரெஷன் பாருங்க. அந்த ஸ்க்ரோலிங்கில் கிடைக்கிற டைம் மேனேஜ்மெண்ட், அதனுடைய ப்ரெஷர் எப்படி இருந்திருந்தா லீட் டு சூசைட். ஒரு உயிருடைய இது என்னான்னு தெரியலையே, அந்த ஒரு குட்டி மொபைல் கொடுக்கலன்றதுக்காக. அதோடைய மெரிட்ஸ் அவனுக்கு தெரியல, அதனால டிமெரிட்ஸில் தான் ஆழமாக போயிட்டே இருக்கிறான். டைம் மேனேஜ்மெண்ட் எப்போல்லாம் தவறுறாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு மன அழுத்தம், அவங்களுடைய ஒரு எதிர்ப்பு தன்மையை காட்டுறது, அப்படி தான் இருப்பானுங்க. வித்தியாசமாக இருக்கிறாங்களா அவங்கள கூப்பிட்டு பேசி பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கும். வீட்டில் கூப்பிட்டு கேட்டோம்னா எங்கெங்கே அந்த மொபைலும் கையுமாவே தான் இருக்கான்னு சொல்லுவாங்க. பீப்புள் ஆர் சேயிங் லைக் தட் ஓன்லி. இட்ஸ் லீட் அப்படி தூக்கிட்டு போகுது அவங்கள. அதில் கேட்டால் இன்ஸ்டோ அப்படி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இன்ஸ்டாலெல்லாம் நம்ம பசங்க கண்டுபிடிக்க மாட்டேன்றானுங்க. அவன் ஓட்டுற பைக் வேணும், அவன் போடுற மாடல் வேணும், அவனை மாதிரி பாடி பில்டிங் வேணும் அப்படி நினைக்கிறான் நம்ம பையன். அவனை மாதிரி இருக்க முடியாது. ஆனால் அப்பா அம்மாட்ட கேட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தொல்லைப்படுத்தி அதை வாங்க முடியும் அவனால். இந்த குட்டி லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பைக் வேணும், அந்த மாடல் மாதிரி இருக்கணும், இதெல்லாம் கொடுக்கறது இந்த மீடியா தான் அவனுக்கு. பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, மாடல் பண்ணுற கேர்ளை பார்க்குறாங்க, அவ்வளோ மாதிரி நான் மேக்கப் பண்ணிக்கணும், அவ்வளோ மாதிரி நான் காஸ்டியூம் பண்ணிக்கணும். ரெண்டுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுறான், தன்னோட ஃபோட்டோவை எடுத்து எடிட் பண்ணி ஃபில்டர் பண்ணி கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவான். இவனுக்கு என்ன அதில் லைக்ஸ் வேணும், வியூஸ் வேணும், அது ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறான். இது விவசாயியோட பையன் கூட செய்கிறான். எங்களோட பள்ளிக்கூடங்களை பொறுத்த மட்டும் இது கண்கூடான செயல். அவனுக்கு வியூஸ் வேணும், நிறைய பேர் அதை பார்க்கணும், நிறைய பேர் விரும்பணும், நான் கொடுக்குற போஸ்ட்டை பார்க்கணும். இதுக்கெல்லாம் ஸ்பெண்டிங் டைம் அங்கே போயிடுது. அங்கே லேக்கிங்காக போயிட்டே இருக்கும். வீட்டுக்கு ப்ரெஷர், அவனுக்கு ப்ரெஷர். யாரா கேட்டால் அதோடைய எல்லையில் போய் நிற்கிறாங்க மாணவர்கள். நேரத்தோடைய பொறுத்த மட்டும் என்னுடைய கருத்து. யாராவது ஏதாவது இது குழந்தைங்களுடைய சிஸ்டர் சொன்ன விஷயம் தான். அதிக மன அழுத்தம், அதிகப்படியான அக்ரெசிவ்னஸ், அதிகமாக கோவப்படுறது, இதெல்லாம் இப்போ சமீப காலமாக அதிகமாக கேட்குற ஒரு வார்த்தையாக இருக்குது. கோபம் வரும், ஆனால் அளவுக்கு மீறியான கோபங்கள் அப்படின்றதெல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக எல்லார் வீட்லையும் அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். இது என்ன, இந்த சோஷியல் மீடியாவுடைய அதனுடைய பயன்பாட்டினால வந்ததா, இல்லை வழக்கமாக குழந்தைங்களுடைய இது அப்படிதானா? நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து பேசலாம். நீங்கள் இப்போ சொல்லும் போது எனக்கு ஒரு கேஸ் ஞாபகம் வருது. அன்னைக்கு ஒரு பேஷண்ட் முந்தா நேற்று தான் பார்த்தேன் நான். ஒரு அப்பாவும் ஒரு பையன் 14 இயர்ஸ் நினைக்கிறேன், இப்போ 9th ஸ்டாண்டர்ட் போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன் அந்த பையன். அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய டவுட், நானும் இந்த வயசு தாண்டி தான் வந்திருக்கேங்க டாக்டர், நானும் இந்த வயசு வரும்போது இந்த மாதிரி நான் ஃபோனை பார்க்கணும், இந்த மாதிரி அதில் ஒரு தப்பான விஷயம் எல்லாம் பார்க்கணும். அந்த மெயின் ப்ராப்ளமே பையன் தப்பான விஷயமும் நிறைய பார்க்குறேன்ற காரணம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பார்க்கணும், கோவம் வருது, சண்டை போடுறது. நான் அதெல்லாம் பண்ணதே இல்லையே, ஏன் பையனுக்கு என்ன ஆச்சு? நான் வருவேன், வயல் இருக்கு, வயலில் போய் விளையாடுவேன், ஈவினிங் சாயந்தரம் அங்கே ஓரமாக உட்காந்து படிப்பேன், எங்கள் சித்தப்பாவுக்கு ஒரு பயம், எங்கள் அப்பாவுக்கு ஒரு பயம், ஸ்கூலுக்கு போய் வருவேன், அப்படிதாங்க நான் வந்தேன், ஏன் என் பையன் இப்படி இருக்கான்? இப்படியே தான் கேட்டாங்க அந்த அப்பா. ஸோ நீங்கள் சொல்லும் போது அந்த ஒரு டிரான்சிஷன் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஜெனரேஷனுக்கும் இந்த ஜெனரேஷனுக்கும் ஏன் இப்படி இருக்கான்? அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இருக்கும்போது மொபைல் இருந்துச்சா அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சாரு. இல்லைங்க. நீங்கள் இருக்கும்போது எந்த ஸ்கூலில் படிச்சிங்க? வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் கொஞ்சம் தூரமாக போயிட்டு படிச்சேன். இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ ஒன்று நீங்கள் கொஸ்டின் கேட்கும் போது எல்லாமே சேஞ்ச்.
இல்லைங்களா? பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் நம்ம படிக்கல, நம்ம ஒரு வண்டியில் போய் ஆர் இதில் போய் டிஸ்டன்ஸில் படிக்கிறோம். அதில் நாங்கள் இன்னொரு 50 பேரை பார்க்குறோம், அவங்ககிட்ட நம்ம பேசுகிறோம், அதில் நம்ம புதுசாக எதாவது கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபோனுங்கிறது இப்போ இங்கே UK US இருக்கிறதும் எங்கே இருந்தாலும் அங்கே என்ன நடக்குதோ அதே தான் இங்கே நடக்குது. அந்த ஸ்கூல் மக்கள் என்ன பண்ணுறாங்களோ ப்ளேவே மெத்தடோ இதை தான் இங்கே பார்க்குறாங்க. அங்கே பார்க்குற மீம்ஸ் தான் இங்கேயும் பார்க்குறாங்க. புதுசாக எல்லாம் எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லாதப்போ குழந்தைங்களோட எக்ஸ்போஷருங்கிறது இஸ் ஈக்குவல் டு எல்லாருமே. அவங்க சொன்ன மாதிரி ரூரல் அண்ட் அர்பன் சொன்னாங்க. ரூரல் அர்பனெல்லாம் இல்லவே இல்லை. உங்களுக்கு டேட்டா வந்ததுக்கப்புறம் 20 ரூபாய்க்கு நீங்கள் எந்த ஒரு நூக் அண்ட் கார்னரில் டேட்டா கிடைக்குதோ அவங்களுக்கும் ஈக்குவல், இவங்களுக்கும் ஈக்குவல். ரூரலுங்கிறது என்ன பெரிய பிரச்சனைனா அந்த பேரண்ட்ஸுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அதனால அவங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப அதிகம். பேரண்ட் டசன்ட் நோ வாட் த சைல்டு இஸ் டூயிங். நான் 2-3 I've gone to 2-3 ரூரல் ஸ்கூல்ஸ். அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஸ்கூல்லேருந்து வராங்க டாக்டர், எங்கேயோ எல்லாம் குரூப்பாக உட்காடுறாங்க, லேட்டாக வராங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போனேன்னா இன்னைக்கு நீ எனக்கு 20 ரூபாய் தான் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? எதாவது பண்ணிட்டானா அதனால நான் தரேன். ஸோ பேரண்ட்ஸுக்கு ரூரல் அர்பன் எதுவுமே இல்லை, சிட்டி இங்கே அதெல்லாமே இப்போது டஸ் நாட் மேட்டர் ஆஃப்டர் யுவர் இன்டர்நெட் அண்ட் டேட்டா. அதை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எந்த குழந்தைனாலும் சரி எக்ஸ்போஷர் இருக்குது. அந்த எக்ஸ்போஷரை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறது அடுத்த பாயிண்ட். ரெண்டாவது, அப்படி வந்தாலும் அது யார் இருக்காங்க, அடல்ட் யார் இருக்காங்க, அதை அவங்கள மானிட்டர் பண்ணுறதுங்கிறது அடுத்த பாயிண்ட். நம்ம மானிட்டர் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக பிரச்சனைங்க வரதா செய்யும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரொம்ப ஸ்வீட் எடுத்தாலும் அது பாய்சன் மாதிரி தான். அதே தான் உங்கள் சிஸ்டர் சொல்கிற பாயிண்ட் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். நான் பார்க்குற 99% ப்ராப்ளம்ங்கிற டைம் மேனேஜ்மெண்ட் தான். அவங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் முடிக்க மாட்டேங்குது, படிப்பு அவங்களால டெஸ்ட் அவங்களால பாஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால டெஸ்ட் இருக்கிறனால ஸ்கூலுக்கு போகிறதில்ல, ஸ்கூலுக்கு போகாதனால வீட்டில் உட்காந்து ஃபோன் பார்க்குறாங்க. அதில் பேரண்ட்ஸுக்கும் குழந்தைக்கு சண்டை வருது, அதில் ஏதாவது பிரச்சனை வந்துடுது, அதில் அவங்க இதர் தேர் கட்டிங் தேர் ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். இதுதான் அதனால வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கோவம், நாட் இன்ட்ரெஸ்டட், டிப்ரெஷன், சூசைட், டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஒரு பார்ட் அந்த ஒரு ஹோல். ஆனால் இப்போ ஹோம்ஒர்க்கே வந்து உங்களுக்கு மொபைலில் தானே வருது. இல்ல நான் அதுதான் ஸ்கூல் ஆப்ல வருது. பட் அதுதான் நான் கோவிட் டைம்ல இப்ப பாத்தீங்கன்னா நான் கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஏன் டாக்டர் நீங்க பேரண்ட் கிட்ட கேட்ட ஏங்கம்மா போனை கொடுக்கலாம், இல்லைங்க எல்லாமே போன்ல தானே வருது அப்படின்றாங்க. பேரண்ட்டுக்கு இன்னும் தெரியல எல்லாமே போன்ல வரலன்னு சொல்லி. அவங்க இன்னும் கோவிட் டைம் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த சைல்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே இதுல தான் வருது. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், அவங்க நோட்ஸ், அப்புறம் ஸ்கூல்ல என்னமா நீ பண்ற, நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு நீ ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருக்க. அப்புறம் நம்ம பேரண்ட் கிட்ட பேரண்ட் அப்படிங்களா, நான் அப்படிதான் நினைச்சேங்க. கம்யூனிகேஷன்ங்கிறது வீக்லி ஒன்ஸ் வருது. என் பையனுக்கும் வீக்லி ஒன்ஸ் ஒரு கம்யூனிகேஷன் வருது, என்னோட இமெயிலுக்கு தான் வருது. நான் பார்த்து அவனுக்கு காமிக்கணும். அதில் அதான் சொல்றேன், பேரண்டோட இன்ட்ரெஸ்ட்டும் பேரண்ட்டுக்கு இதை பத்தி ஐடியா இருக்கணும். இருந்தாதான் நம்ம கிட்டுக்கு நம்ம ஏதாவது சப்போர்ட்டே பண்ண முடியும் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். சொல்லுங்க. அது டாக்டர் சொன்ன மாதிரி அளவுக்கு மீறினா அமிழ்தமும் நஞ்சு அப்படின்றது எல்லா விஷயங்கள்லையுமே பொருந்தும். இதில் என்ன பிரச்சனைனா, எது அளவு அப்படின்றது நமக்கு தெரியறது இல்லை. இப்போ காலையில் எந்திரிச்சு பல் தேய்க்கிறோமோ இல்லையோ செல் தேய்க்கிறோம் அப்படின்ற இப்போ ஒரு பல் தேய்க்கிறது, செல் தேய்க்கிறது. ஆமாம், செல் தேய்க்கிறது தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் பல் தேய்க்கிறது. இன்னைக்கு அப்படித்தான். ஏன்னா இன்னைக்கு அலாரமே எங்கே அடிக்குதுன்னா செல்லு தான் அடிக்குது. எந்திரிச்ச உடனே அலாரத்தை கட் பண்ணுறோமோ இல்லையோ அதுக்கப்புறம் டேட்டாவை ஆன் பண்ணிட்டு உலக மயமாக்கல், பொருளாதார மயமாக்கல் மாதிரி இன்னைக்கு வந்து டேட்டா மயமாக்கல் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் டேட்டா, அப்புறம் வைஃபை, என்ன வேணாலும் பண்ணு, எவ்வளோ நேரம் வேணாலும் இது பண்ணு. அங்கே எங்கே சுற்றி என்ன ஆகும்னா, சிஸ்டர் சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் அடிப்படையிலையோ சிறுவர்களும் ஊடகமும் பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்தவரையில் எதிரெதிர் துருவங்கள் தான். ஏன்னா இன்னைக்கு ஆரம்பத்திலேருந்தே சரி, நம்ம வந்து இப்போ பிரிண்ட் மீடியா, வாய்ஸ் மீடியாலாம் விட்டுருவோம். தொலைக்காட்சின்றத ஒரு பெரிய ஊடகமாக நம்ம இன்னைக்கு வரையும் பார்த்துட்ருக்குறோம். குழந்தைங்களை வந்து டிவி பார்க்காதன்னு பெரியவங்க வீட்டில் உள்ள பெற்றோர் ஏன் சொல்லுவாங்க, பெரியவங்க ஏன் சொல்லுவாங்கன்னா, டைம் வேஸ்ட் பண்ணுவான். அவனுக்கு வந்து அந்த வயசில் படிக்கிறது தான் வேலை இல்லை. அவன் வந்து ஆக்டிவாக போய் விளையாடலாம், கிரவுண்டில் போய் விளையாடலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் கூட கிடையாது. இன்றைக்கி பிடி பீரியடையே கடன் வாங்கி மேக்ஸு கிளாஸும் சயின்ஸ் கிளாஸும் எடுக்கிற நேரத்தில் பிள்ளைங்க விளையாடுறதெல்லாம் அவசியம் இல்லை. படிக்கணும், நிறையா மார்க் வாங்கணும். இன்றைக்கி வந்து நம்பர்ஸ் தான், மார்க்கு தான். 500க்கு எவ்வளவு, 1200க்கு 1000க்கு எவ்வளவு இப்படின்ற ஒரு நம்பர் கேமில் ஓடிட்டு இருக்கும்போது படிப்பு, மார்க் அப்படின்றது தான் முக்கியமாயிடுச்சு. அப்போ படிக்காமல் நேரத்தை வீணடிக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் இன்றைக்கும் பெற்றோர்கள் ஊடகத்தை பார்க்குறாங்க. ஸோ தொலைக்காட்சியை பார்க்கக்கூடாது, டிவியை பார்த்தே கெட்டு போகிறான், டைம் வேஸ்ட் பண்ணுறான் அப்படின்றக்காக தான் டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அது அடுத்த ஒரு வடிவமாக மாறி மொபைலாக மாறி இருக்கு.
ஆனால் டிவி பார்க்கும்போது கண்டிச்ச பெற்றோர் வந்து இன்னைக்கு மொபைல் குழந்தைகள் பயன்படுத்தும் போது கண்டிக்க முடியல. ஏன்னா அதை பிரேக் பண்ணது தான் கோவிட் சமயத்தில் உங்களுடைய பாடங்களே இப்போ பள்ளி பாடங்களே வந்து மொபைல் மூலமாக தான் அப்படின்னு கொண்டு வந்து விட்டதுனால ஆரம்பத்தில் பெற்றோர் அனுமதிச்சாங்க. அது இன்னைக்கு ஏன்னா கொடுத்துட்டோம், திருப்பி அவங்ககிட்ட இருந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைம் தான் நீ யூஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு நேரடியாக நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு புதுசாக திருமணமாகி 2-3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த பெற்றோர் 2 பேருமே வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை, அவனுக்கு வந்து ஒரு 1.5 வயசு அந்த மாதிரி ஒரு இது. அம்மா வந்து ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க, போயிடுவாங்க. அப்பா வந்து வீட்டில் தான் இருப்பார், ஒர்க் ஃப்ரம் ஹோமு. பையன் வந்து நான் தான் பார்க்குற வேலையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக மொபைலை கையில் கொடுத்து ஏதாவது ஒரு இந்த அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஏதாவது ஒரு பாட்டை போட்டு விட்றது, சின்ன பிள்ளைங்க இந்த பாட்டு இதெல்லாம் மாதிரி அந்த மாதிரிலாம் வரும்ல, அந்த மாதிரி போட்டு விட்றது, டான்ஸ் ஏதாவது அவன் பார்த்துட்டே இருப்பான். ஒரு காலகட்டத்தில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆக ஆக என்ன ஆயிடுச்சுன்னா, அவன்கிட்ட இருந்து அவனை சாப்பாடு ஊட்டும் போது கூட மொபைலை வாங்கி அவனுக்கு சாப்பாடு ஊட்ட முடியல. அவனுக்கு வந்து 24 மணி நேரமும் அவன் கண்ணு முன்னாடி மொபைல் இருக்கணும், இல்லை ஏதாவது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது மாதிரி அது ஒரு வியாதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து அவனுக்கு விவரம் தெரியலை, இன்னும் ஒழுங்காக அவனால் பேச முடியலை. அந்த ஒரு வயசுலேயே அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல். அதுக்கப்புறம் அவனுக்கு மிகப்பெரிய மருத்துவம் இதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் குணமடைஞ்சிருக்கிறான் அந்த பையன். இன்றைக்கி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இது ஒரு கதை. அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றதுக்கு சோறு ஊட்டும் போது மொபைல் ஃபோனை காட்டி சோறு ஊட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நம்மளே வந்து என்னென்னா, முதல்ல வந்து அடிப்படையில் நம்ம திணிச்சோம், அதுக்கப்புறம் கல்வி முறைன்ற பேரில் குழந்தைங்கிட்ட மொபைலை கொடுத்தோம். இன்றைக்கி அதை அவங்ககிட்ட இருந்து எப்படி வாங்குறது, அவங்கள எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நீ இவ்வளவு நேரம் தான் பயன்படுத்தணும், ஏன்னா நம்மளாலேயே இவ்வளவு நேரம் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கே நாம் சுய கட்டுப்பாடு விதிக்க முடியல. இன்னைக்கு பெரியவர்களுக்கே வந்து நேர மேலாண்மை அடிபடுறதுல மொதல் விஷயம் செல்ஃபோனாக தான் இருக்குது. அப்புறம் அதை எப்படி நம்ம குழந்தைங்கிட்ட எதிர்பார்க்கறது? கண்டிப்பாக இது ஒரு பெரிய கேள்வி தான். அநேகமாக இதை நம்ம எடுத்துக்குவோம் அடுத்த எபிசோடுக்கு. குழந்தைகளும் மீடியாவுன்ற மாதிரி பெரியவர்களும் மீடியான்ற இல்லை உண்மையாலுமே இது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். எனக்கு என்னென்னா, இப்போ பாருங்கள், இப்போ தான் நம்ம வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஊடகங்களில் அதிமுக்கியமாக இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோனு, இந்த மொபைல் அந்த கெசட்டு, அது டேபாக இருக்கலாம் அல்லது மொபைல் ஃபோனாக இருக்கலாம், அதுவே இன்றைக்கி வெவ்வேறு வடிவமாக மாறி இருக்குது. நிறைய காஸ்ட்லியாக இருக்குது. நிறைய சொன்ன மாதிரி நாமளே இவ்வளோ அழகாடாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்மளே வேறு மாதிரி மாத்திர ஏஐ டெக்னாலஜிலாம் உள்ளே வந்துட்டு இன்றைக்கி வேறு தளத்துக்கு கொண்டு போயிடுச்சு. அதில் ரொம்ப மூழ்கி போயிட்டு இருக்கிறாங்க. அதில் நிறைய நடத்தையில் மாற்றம், பிஹேவியரல் சேஞ்சஸ் வரதுன்னு நான் பார்க்குறோம். அப்படி நீங்கள் பார்த்த ஏதாவது குழந்தைங்களுடைய நடத்தையில் மாற்றம் இதனால் ஏற்பட்டதை எங்கே பார்த்துருக்கீங்களா? என்ன நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து பேசலாம். அதான் அது 2 விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். ஒன்று வந்து அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி. ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே அவங்க நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஏன்னா இட் மிமிக்ஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியா. அதுதான் இந்த ஷார்ட்ஸ் அது பார்த்தோம்னா ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அது பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா, இட் இஸ் நாட் ரிலேட்டட் கண்டென்ட், வேரிட் கண்டென்ட். ஒரு சினிமா இது இருக்கும், ஒரு ஃபன்னி வீடியோ இருக்கும், ஒரு டெக்னாலஜி வீடியோ இருக்கும், நடுவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இது எல்லாமே 2 நிமிஷத்துக்கு அது போயிட்டே இருக்கும்போது அவனுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டடாக எங்கேயுமே வர முடியாது. ஸோ ஒரு பெரிய அட்டென்ஷன். அப்புறம் அக்ரெசிவ் பிஹேவியர். இது என்னென்னா, சம்ஹவ் நமக்கு வந்து அவனுக்கு கொடுத்துட்டோம், உனக்கு வேணுங்கிறத நீ சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவன் கையில் கொடுத்துட்டு அவர் சொன்ன மாதிரி தான். இப்போ அதை நம்ம திருப்பி எடுக்கிறோம்னு சொன்னாக்கா, இது என்னது, ஐ நீட் டு டிசைட், நீ ஏன் பிடுங்குற, திஸ் இஸ் மை ரைட் அப்படின்ற மாதிரி அவங்க வராங்க. இல்லை ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து பேரண்டல் ஃபெயிலியரும் இருக்குது, அவங்களுடைய புரிதலும் இல்லாத ஒரு நிலைமை இருக்குது. இந்த 2 நான் மேஜராக பார்க்குறேன். இதனால் வந்து தெர் இஸ் ஆல்சோ லாட் ஆஃப் இமோஷனல் டேமேஜ், நிறைய இமோஷனல் டேமேஜ் ஆகுது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஆன்லைனில் ஒரு ப்ரொஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இட் இஸ் எ டிஸ்டார்டட் ப்ரொஃபைல். ஏன்னா ஐ கிரியேட் அ ப்ரொஃபைல் ஸோ தட் யூ அப்ரிஷியேட் இட். அகெயின் இட் கம்ஸ் டு வியூஸ் அண்ட் லைக்ஸ். எனக்கு லைக்ஸ் வருதா, ஏன்னா அப்போ இது பண்ணுறாங்களா, நிறைய பேர் ஃப்ரெண்டு பண்ணுறாங்களா, இல்லை யார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கம்மியாக இருக்குது அப்படின்ற அந்த இதில் வரதுனால என்னுடைய ப்ரொஃபைலை வந்து நான் க்ரியேட் பண்ணேன். அப்போ என்னுடைய ரியல் செல்ஃபுக்கும் வர்ச்சுவல் செல்ஃபுக்கும் பயங்கர டிஸ்பாரிட்டி இருக்குது. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் வருது. எனக்கு ரியாலிட்டியில் என்னால் முடியல, நிழலுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இந்த போராட்டத்திலே வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் வருது. இது வந்து இது. 2வது வந்து டிஸ்டார்டட் செல்ஃப் எஸ்டீம். என்னுடைய செல்ஃப் எஸ்டீம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், எல்லாருமே லைக் பண்ணி எல்லாருமே சூப்பர் அப்படின்னு சொன்னாங்கன்னா பலூன் மாதிரி விரிஞ்சிரும். நாளைக்கு வந்து எனக்கு வந்து லைக்ஸ் வரல அப்படின்னா டஸ்ட்னு போயிடும். ஸோ மை செல்ஃப் எஸ்டீம்ன்றது ஏன்ட்ட இல்லை,
இட் இஸ் ஆன் மை லைக். இது என்னுடைய சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸில் அது டிட்டர்மின் ஆயிடுது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இமோஷனலாக வந்து. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு ரொம்ப முக்கியமானது வந்துட்டு அஃபெக்டிவ் பிஹேவியரே கிடையாது, இமோஷனே கிடையாது நம்ம பசங்களுக்கு. இப்போ ஏன்னா அந்த அடிக்டிவ் கேம்ஸ் பார்க்குறாங்க, வீடியோஸ் பார்க்குறாங்க, வயலண்ட் இது பார்க்குறாங்க. பக்கத்தில் ஒருத்தர் அடித்து கீழே விழுந்தா கூட they don't bother about it. சிம்பிளாக அவங்க சொன்னாங்க, தாத்தா வீட்டுக்குள்ளார வராங்க, குட் மார்னிங் சொல்லு, குட் ஈவினிங் சொன்னா they don't know. அவங்களுக்கு வரமாட்டேங்குது. நம்ம அதை சொல்லி கொடுக்க சொல்லி வேண்டியதா ஆமா இருக்கு. சொல்லி கொடுத்தா பெரியவங்க வராங்க, எந்திரிச்சு நில்லு, வணக்கம் சொல்லு, சிலுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. சொன்னாலுமே வந்து திரு முடிச்சிட்டு இருப்பாங்க. they cannot respond. கண்டிப்பா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே முடியல. அப்போ பார்த்தா அந்த இமோஷனல் பாண்டிங்கே வந்து அந்த ரியல் லைஃப் ரிலேஷன்ஷிப்ஸே வந்து அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது. இதெல்லாம் ஒரு பெரிய ட்ராபேக்காக அவங்களுக்கு வருது. அண்ணன் சொன்ன அந்த அதுலேருந்தே சொல்லலான்னு நினைக்கிறேன். எமோஷன்ஸ், மனிதர்கள் வந்து உணர்வுகளின் முட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேபி நம்முடைய குழந்தை பருவம் அப்படிங்கிறது வந்து அந்த உணர்வை வெளிப்படுத்துவதற்கான தளம் இருந்துச்சு. ஒரு அழுகை அப்படின்னா அழுதும், லிட்ரலாக அழுதும். சிரிக்கிற நேரத்தில் எல்லாருமே இணைந்து நண்பர்களோடு சிரித்து மகிழ்ந்தோம். விளையாடும் பொழுது விளையாடினோம். கோபப்படுகிற பொழுது கோபத்தை வார்த்தையாலோ அல்லது செயலாலோ நம்ம வந்து வெளிப்படுத்தணும். இந்த எமோஷன்ஸுக்கான வெண்டிலேஷன்ஸ் இருந்துச்சு. ஒரு அன்புனா ஒரு கட்டித்தழுவக்கூடிய அம்மா, பெற்றோர், நண்பர்கள் அவங்களாம் இருந்தாங்க. எல்லாத்துக்குமான ஒரு வடிகால் அந்த காலத்தில் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இன்னும் அந்த வடிகால் இல்லாமல் அது உள்ளேயே திணிக்கப்படுது அப்படின்னு பார்க்குறேன். எப்படின்னா விளையாடுவது அப்படிங்கிறது தன்மை இல்லை. பொம்மையாக இருக்கலாம், இல்லை வேறு விளையாட்டாக இருக்க, எல்லாமே ஆன்லைன் கேம்ஸ். இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமாக இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா அது வந்து ஆன்லைன் கேமிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட், சந்தையாக. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படியான ஒரு கேம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத அதுதான் இன்றைக்கி எல்லாத்துலேயும் ஹையஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா காணொலியை விட கேம்ஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வியாபார தன்மையை கொண்டு இருக்குது. அதனால் ரீப்ளேஸ்மெண்ட், அப்போ ஊடகம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு ரீப்ளேஸிங் தன்மை கொண்டு இருக்குது. ஒன்றுக்கு பதிலாக ஒன்று விளையாட்டிகிட்டு இருந்தோம், அதற்கு பதிலாக இன்று மொபைலில் விளையாடுறோம் அப்படிங்கிறது. அல்லது வந்து நண்பர்கள் வெளியில் இருந்தாங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசணும், கோவப்பட்டோம், சண்டை போட்டோம், அது இப்போ ஆன்லைனாக வந்துடுச்சு. அம்மா அப்பா முன்னாடி அன்பு செய்ய அம்மா அப்பா இருந்துச்சு, இப்போ அம்மா அப்பா வேலைக்கு போயிடுறாங்க, யாரும் பேசுகிறதில்ல, நான் இங்கே யார்கிட்டையோ பேசிகிட்ருக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். சாப்பாடு அங்கே பார்த்துட்டு இருந்தோம், சாப்பிட தான் முடியல. ஆனால் இப்போ எல்லாமே அவ்வளோத்திற்கு ஒரு உணர்வு தரக்கூடிய காணொலிகள் அமைத்து சாப்பாடை பற்றிய காணொலிகள் அதிக லைக்ஸ் வாங்குகிறான், வியூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ எல்லாம் இந்த எமோஷன்ஸை வந்து நம்ம வெளிப்படுத்த முடியாமல், அந்த எமோஷன்ஸை பாதி எமோஷன்ஸ் எதில் நம்ம எடுக்கிறோன்னா இந்த பார்க்கும் பொழுது ஆன்லைனில், அதில் தான் எமோஷன்ஸ் நம்ம ஐ திங்க் நீங்க சொல்றது ஒன் வே எமோஷன். ஸோ there is no two way here. எவ்ரிதிங் இஸ் பாட்டில்ட் அப். Yes. பாட்டில்ட் அப் ஆகும்பொழுது நீங்கள் வெளிப்படுத்த முடியலை. ஏன்னா அழுதா அது குற்றமாயிருது, சண்டை போட்டால் அது தவறாயிருது, அப்படிங்கிற மகிழ்ந்தா அது வந்து பிரச்சனை ஆயிடுது. அப்படிங்கிறனால எல்லா எமோஷன்ஸுமே இதுலேயே போகுது. கர்த்தாசிஸ் அப்படிங்கிற கர்த்தாசிஸ் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. அரிஸ்டாட்டில் பழைய காலத்தில் சொல்லுவார், இந்த ட்ராமா பார்க்குறதுனால என்னுடைய எமோஷன்ஸ் எல்லாம் வெண்டிலேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி இந்த மொபைல் பார்க்குறது மட்டும்தான், அதில் உள்ள காட்சிகளை பார்க்குறது மட்டும்தான் ஒரு வடிகாலாக, உணர்வுகளுக்கான வடிகாலாக இருக்கிறது. அப்படிங்கிறது தான் இந்த உணர்வுகளுடைய அழுத்தம், அதை வெளிப்படுத்த முடியாத தன்மை, இதுதான் அந்த குழந்தைகளுக்கான பிரச்சனை அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுக்கு நாம் எல்லாருமே ஒரு காரணமாகும். அந்த அந்த எமோஷன்ஸ் வந்து இன்னைக்கு என்னன்னா ஈமோஜி ஆயிடுச்சு, சுருங்கி. ஆமா ஆமா, ஈமோஜி ஆயிடுச்சு. இன்னொன்று, இந்த ஒரு எமோஷ்னலான ஒரு வெளிப்பாடை வந்து இன்னைக்கு என்னன்னா கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போயிடுறாங்க. அப்புறம் இன்னொரு வார்த்தை கூட இன்னும் அருமையாக சொல்லலாம், கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாருன்னு நம்மளுடைய ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயத்த சொன்னால் கூட அதை ரொம்ப ஈஸி, ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு புரியலை. அடிப்படையில் ஒரு நம்முடைய தலைமுறை வந்து ஒரு ரத்தத்தில் ஒரு துளியை பார்த்தா கூட நமக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஏதோ செய்யும். ஆனால் இந்த தலைமுறைக்கு அது இல்லை. இதுக்கு அடிப்படையில் என்ன காரணம் அப்படின்னா வீடியோ கேம்ஸ் தான். நான் ஊடகத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரௌசிங் சென்டர், அப்போ வந்து அங்கே இந்தியா முழுக்க ஆரம்பிச்சிட்டு இருந்த ஒரு ப்ரௌசிங் சென்டரில் வேலை பார்த்த நேரம், அப்போ ஒரு கேம், ஆன்லைன் கேம், தீவிரவாதிகளை துரத்தி போய் சுடுறது மாதிரி. அதில் பார்த்தா சுடும்போது ரத்தம் தெரிக்கும், அதான் ஆன்லைனில் விளையாடுவாங்க.
சென்னையில் உட்காந்துக்கிட்டு ஹைதராபாத்ல உள்ள ஒருத்தன் கூட விளையாடுவாங்க. ம், ம், ம். இந்த வீடியோ கேம்ல பார்க்குற ரத்தம் வந்து அவங்களுக்கு என்னன்னா ரொம்ப பழகி போய் அந்த ரத்தத்தை நேர்ல பார்த்தா கூட அதோடைய ஒரு அந்த வலியோ வேதனையோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தலைமுறை ஒரு நம்ம கண் எதிர ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா நம்ம உதவி செய்யணும்னு நினைப்போம். கொஞ்சம் இதயம் பலவீனமானவங்களுக்கு அந்த ரத்தத்தை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை உடனே மொபைல் எடுத்து அந்த ஆக்சிடெண்ட்டை அப்படியே இது பண்ணி அதை நம்ம இன்ஸ்டாவிலையோ சமூக வலைதளங்கள்லையோ போட்டால் நமக்கு என்ன லைக் கிடைக்கும், எத்தனை பேர் ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்கன்ற அப்படி ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்களே ஒழிய அவங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. அந்த மனிதாபிமானம் அப்படின்றது இந்த சமூக வலைதள சமூக ஊடக பயன்பாட்டின் வழியாக ஒரு கேள்விக்குறியாக மாறிட்டு இருக்கு. நேயர்களே, தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். இது இந்த அளவில் முடியல. இன்னும் நிறைய செய்திகள் இருந்துகிட்டே இருக்குது. தந்தையர்களும் இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா அடுத்து என்னென்ன பூதத்தெல்லாம் கிளப்ப போகிறாங்கன்னு தெரியல. அவ்வளோ மைன்யூட்டாக ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நம்ம ரொம்ப கவனம் கொண்டு இருக்க வேண்டிய நிறைய செய்திகள் இருக்குது. பெற்றோர்களை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன்னா இது நம்மளுடைய குழந்தை சார்ந்த ஒரு செய்தி, குழந்தையோட வளர்ப்புக்கு சார்ந்த செய்தி, அவரோட ஆளுமை வளர்ச்சிக்கான செய்தி. ரொம்ப அரிய தகவல்கள்லாம் போயிட்டுருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. நாம் தெரிஞ்சிக்கவே முடியாத, யாருமே சொல்லித்தர முடியாத ஒரு விஷயம் நம்ம இங்கே கற்றுக்குறோம். அதனால் மிஸ் பண்ணாதீங்க. தொடர்ந்து அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இது